9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், பெரிய சீனியர் பாலிட்டிஷியன். அவருடைய அரசியலை நம்ம ஏற்கனவே விமர்சிக்கும், அது வேற. அவரை பயன்படுத்தி கொண்டா கட்சிக்கு நல்லதுன்னு விஜய் நினைக்கிறார். அவர் இப்போதான் கொஞ்சம் உருப்படியாக சிந்திக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் தாவேகால இணைந்தது மூலம் சரியான ஆலோசனையை விஜய்க்கு கொடுப்பாரு. சரியான ஆலோசனைகள் விஜய்க்கு சேராமல் தடுப்பதற்கு காரணமாக இருக்கிற செல்வாக்கு குறையும். நிச்சயமா தாவேகாக்கு பொதுச் செயலாளர் அந்த மாதிரி ஒரு நல்ல அந்தஸ்து மிக்க பொறுப்பை தான் தருவார். செங்கோட்டையன் மட்டும் இல்லை, நாளைக்கு டிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா பண்ண யார் வந்தாலும் அவர் நம்ம கட்சி இவங்கெல்லாம் அரசியலில் இருந்திருக்காங்க, இவங்களுக்கு அனுபவம் இருக்கு, இவங்களுக்கு ஒரு பார்வை இருந்திருக்கு, வெற்றி தோல்வியை பார்த்துருக்காங்க. ஆகையினால இவங்களுக்கு இருக்க ஆர்கனைசேஷன் எப்படி செட்டப் பண்ண தெரியும், க்ரௌட் மேனேஜ்மெண்ட் என்ன தெரியும், இதெல்லாம் இவங்களெல்லாம் வச்சுக்கலாம் நினைப்பாரே தவிர அதிமுக பற்றி அவர் பெருசாக அதிமுக பாஜக 2 பேரையுமே பெரிய எதிரியாக அவர் கருதவில்லை. காங்கிரஸ் உள்பட காங்கிரஸ் வலிமிழந்து வருகிறதுனால அது பிக்சர்லேயே இல்லை. அவருடைய முழு எய்ம் இந்த முறையை விஜய் என்ன நினைக்கிறான்னு தனிச்சு போட்டிடுவோம், நம்ம பர்சன்டேஜ் காட்டிடுவோம். ஒருவேளை நல்ல பர்சன்டேஜ் நமக்கு நிறைய அதிர்ஷ்டமா 120 சீட்டு வந்தால் நம்ம ஆட்சி அமைச்சு இந்த தனி கட்சியாகவே போயிட்டே இருப்போம். இல்லைன்னா சரி நம்ம யாருக்கோ ஸ்பாய்லர்னா இனிமேல் கூட்டணியில் நம்ம சேர்ந்துக்கிட்டு நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. என்னோட ஆலோசனைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதை விஜய் ஏற்கக்கூடும்னு நினைக்கிறேன். அவர் அப்படி ஏற்றால் அவர் அரசியலில் வெற்றி பெறுவார், இல்லைன்னா இல்லை, அப்படி தான் படுத்துக்கிறார். நிச்சயமாக எம்எல்ஏ சீட்டு கண்டெஸ்ட் பண்ணுவார், அதில் அவர் வெற்றி பெறுவார். சில விஷயங்கள்லாம் நாம் அரசியல்லாம் இருக்கட்டும், செங்கோட்டையர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனியாக நின்னா கூட ஜெயிப்பார். அப்படிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு அந்த ஏரியாவில் இருக்குது. அதனால் அது ஒன்றும் மாற்றம் கிடையாது, அதுக்கு ஒன்றும் விஜய் மறுக்க போவதில்லை. கட்சியிலும் அவர் உரிய அந்தஸ்து கொடுப்பார். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்பர் 2வாக இருக்கணும், நாவல் நெடுஞ்செழியன் மாதிரி, நாஞ்சில் மனோகரன் மாதிரி நம்பர் 2வாக இருக்கணும்னு விரும்புகிறாரு செங்கோட்டையன். அதை அப்படியே இருந்து நம்ம அரசியலில் பயணத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் விஜய் அணுகி எனக்கு செகண்ட் போஸ்ட் கொடு அப்படின்றது. திமுகவை அவர் ஏற்காததுக்கு பல காரணங்களில் முதன்மையான காரணம் இதோ. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு பாக்கி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. இப்போது 3 நாட்களாக செங்கோட்டையன் அப்படிங்கிற பெயரை கடக்காம செய்திகள் நம்ம பார்க்காம விட்டதே இல்லை. அந்த அளவுக்கு செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு நேம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணது, அதுக்கப்புறம் ஈவினிங் விஜய் அவர்கள் கூட பட்டினப்பாக்கம் வீட்டில் மீட்டிங் போனது, அதற்கப்புறம் இப்போ அஃபிஷியலாகவே நியூஸ் வந்துருச்சு, டிவி கேவில் இணைந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே சத்யபாமா எம்பி இவங்க ஆதரவாளர்கள் எல்லாருமே பனையூர் ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. இப்போது விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு செங்கோட்டையனை தன்னுடைய கட்சியில் இணைச்சிக்கிட்டது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான முடிவா இல்லை ஒரு அரசியல் அடைக்கலம் கொடுத்துருக்காரா? விஜயை பொறுத்தவரை ஓரளவு புத்திசாலித்தனம் தான் நான் கருதுகிறேன். அரசியல் அடைக்கலம்னு செங்கோட்டையன் சொல்கிறது எனக்கு அவ்வளோ முழுக்க ஏற்றுக்க முடியல. நான் தாவேகாவுடைய நிலைப்பாட்டை சொல்கிறேன். கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி, கரூர் சம்பவத்துக்கு பின்னாடின்னு பார்த்துக்கலாம். சும்மா ஒரு அரசியலுக்காக பார்த்துக்காரு. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு இதுலேயே இருந்தார், ஒரு உட்டோப்பியன் மனநிலை தான் விஜய் இருந்தார். நமக்கு எல்லா மக்கள் கூடும், நமக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கும், நாளைக்கு நானே சிஎம், இந்த மனநிலையில் இருந்தார். கரூர் சம்பவத்தில் அவர் அரசியல் ரீதியாக பெரிய அடி வாங்கினார், எல்லாருக்கும் தெரியும். அப்போலேருந்தே பல பேர் விஜயை பற்றி விமர்சிக்கிற தளங்களில் நான் என்ன சொல்லுவேன், நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லி வருகிறேன். விஜய் செய்கிற மிகப்பெரிய பிளண்டர் என்னென்னா, நடிகர்கள் பாப்புலாரிட்டினால கட்சி ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் தன்னோடு சேர்த்து வச்சுக்கிறது யார் இருக்கணுங்கிறது முக்கியம். நான் ஒரு கிரிக்கெட்டில் சிறந்த கேப்டன், ஆனால் ஊரில் போகிறவன், ரோட்டில் இருக்கிறவன், தெரிஞ்சவன், மளிகை கடைக்காரன், அவனெல்லாம் கூப்பிட்டுச்சு நான் கிரிக்கெட் விளையாடக்கூடாது. கிரிக்கெட் தெரிஞ்சவனை தான் வச்சுக்கணும், அப்போ தான் கிரிக்கெட் விளையாட முடியும். ஊர் பஞ்சாயத்தா அது சம்மந்தப்பட்டவர்கள் வச்சுக்கணும். கலை நிகழ்ச்சியாக கலை விஷயங்கள் தெரிஞ்ச கூட வச்சுக்கணும். அப்போ தான் உதாரணத்துக்கு சிடி நிர்மல்குமார் இதுக்கு முன்னாடி பாஜக ஏடிஎம்கேவில் பயணிச்சிருக்காரு. ஆமாம். ஆதவர்ஜுனா டிஎம்கே விசிகாவில் பயணிச்சிருக்காரு. ஆமாம். ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் சுற்றி இருக்காங்களே ஆல்ரெடி.
இதில் ஒரு சிக்கல் இருக்கே. புசி ஆனந்த் கூட சொல்லுங்க, அவரும் ஒரு புதுச்சேரியில் இருந்தவர் தான். தமிழ்நாட்டு கதையை மட்டும் பேசலாம். இல்லை அண்ணா அண்டை நாள் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளின புதுச்சேரி தம்பி, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தமிழ்நாட்டினுடைய நிலவு அவங்களுக்கு தெரியும். இதில் இஷ்யூ அதல்ல. இவங்களெல்லாம் இவர் அரசியல் ரீதியான சில முடிவுகள் எடுப்பதற்கு சரியான யோசனை சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இல்லாததுனால தாறுமாறாக முடிவெடுக்கிறாங்க. மற்றவர்கள் யாரும் அணுக விடலை. நான் எம்ஜிஆர் விஜயகாந்த் உதாரணமாக எடுத்துக்கிறேன். எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கிய போது அவருக்கு கட்சியில் PS வீரப்பா, RS மனோகர், MN நம்பியார் மாதிரி ஆட்களை வச்சுக்கல. அவர் அரங்கநாயகம், பண்ருட்டி ராமச்சந்திரன், நாஞ்சில் மனோகரன், இந்த மாதிரி அரசியலில் ஊறி போனவர்களை தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கட்சி கேப்டனுக்கு அப்படி வச்சுக்கிட்டதுனால என்ன நடந்தது, வெற்றிகள் என்ன கிடைச்சது? எதிர்கட்சி தலைவராக ஒரு தடவை வர முடிஞ்சது. எதிர்கட்சி தலைவராக வந்தது அந்த முயற்சி தான் காரணம். தொடரலை அதுக்கப்புறம். காரணம் அது வேற விஷயம். அவரோட ஹெல்த் ஒரு காரணம், கட்சியில் இருந்த சில குழப்பங்கள் காரணம். அவருடைய வெற்றிக்கு காரணம் 2011 எதிர்கட்சியா தலைவராக வரணும்னா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சீட்டு கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். ஆனால் அடுத்த தேர்தலில் கலைஞர் கருணாநிதியே இல்லை, எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்றாரு. 29 சீட்டு. அப்போ அதுக்கு என்ன காரணம்? பண்ருட்டியார், இந்த பக்கம் சசிகலா, இவங்கெல்லாம் தான் காரணம். அரசியல் ரீதியாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடியவர்கள் தான் முக்கியம். அவங்க தான் சரியான அரசியல் அணுகுமுறைகளை காய நகர்த்தத்துக்கு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் ஒரு அனுபவம் வாய்ந்த நிர்மல்குமார் அவ்வளோ பெரிய வெற்றி, சீசன்டு பாலிட்டிஷியனில் அதான் அர்ஜுனா ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, புசி ஆனந்தம் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, ஜானா ஆரோக்கியசாமி வியூக வகுப்பாளர் எல்லா காலத்திலும் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்ல முடியாததுக்கு ஜன்சுராஜ், பிரசாந்த் குஷார் ஒரு உதாரணம். ஸோ அதெல்லாம் துணை புரியுமே தவிர அது மெயின் இல்லை. பாப்புலாரிட்டி துணை புரியும் மெயின் பிரதான காரணமாக. வியூகம் வகுத்தல் இதெல்லாம் இருக்குல்ல, துணை புரியும் பிரதான காரணம் இல்லை அப்படிங்கிறதுக்கு PK ஒரு உதாரணம். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரியான அனுபவங்கள் கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் அரசியல் இயக்கத்தில் பயணித்தவர், 9 முறை MLA-வாக இருந்தவர், பெரிய சீனியர் பாலிட்டிஷியன். அவரோட அரசியலை நம்ம ஏற்கனவே விமர்சிக்கும், அது வேறு. அவரை பயன்படுத்தி கொண்டால் கட்சிக்கு நல்லதுன்னு விஜய் நினைக்கிறார். அவர் இப்போ தான் கொஞ்சம் உருப்படியாக சிந்திக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது நல்லது. செங்கோட்டையன் வந்து தாவேகால இணைந்தது மூலம் சரியான ஆலோசனையை விஜய்க்கு கொடுப்பாரு. சரியான ஆலோசனைகள் விஜய்க்கு சேராமல் தடுப்பதற்கு காரணமாக இருக்கிறவுடைய செல்வாக்கு குறையும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுவரையில் இந்த சில பேரை சொன்னேன் இல்லையா, அவங்க பேரெல்லாம் அவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை. செங்கோட்டை மாதிரி ஆட்கள் தான் நமக்கு கட்சியை நடத்துறதுக்கு பயன்படுவார்கள், சரியான வழிகாட்டுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் எடுத்தார். அது அவர்களுக்கு நல்லது. அந்த கட்சிக்கு இந்த மாதிரி ஆட்களினுடைய செல்வாக்கு குறையும். அநேகமாக தரணும்னா நிச்சயமாக தாவேகாக்கு பொதுச் செயலாளர் அந்த மாதிரி ஒரு நல்ல அந்தஸ்து மிக்க பொறுப்பை தான் தருவார்னு விஜய் தருவார்னு நான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் பேசுகிறது தாவேகாவினுடைய தொண்டர்களுக்கு புரியுமா? இல்லை அவங்க ரொம்ப ஃபயராக இருக்காங்க, அதாவது வந்து வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அவங்க வந்து ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கப்போ வெளியில் சேனல்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பைட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜய் வர்றப்போ அவங்க செய்யக்கூடிய ஒரு செயல்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுறது, அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். செங்கோட்டையனுக்கு 70+, ஆல்மோஸ்ட் 78 ஆகுது. இப்போது விஜய், புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் 50 to 60 இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார்லாம் 40 to 50 ஏஜுக்குள்ளே இருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே அண்டர் 30, அண்டர் 40 இருக்காங்க. இவ்வளோ ஜூனியர்ஸ் மத்தியில் செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீசன்னு பாலிடிக்ஸ் ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸை வந்து ரன் பண்ணியிருக்காரு பாலிடிக்ஸில். இவருடைய செயல்பாடுகள் ப்ளஸ் இவங்களுடைய செயல்பாடுகள் சேர்ந்தாதான் நீங்கள் சொல்கிற ரிசல்ட் எல்லாமே நடக்கும். பட் இவர் சொல்கிறது அவங்களுக்கு புரியணும், இவங்க சொல்கிறத அவங்க ஒரு இடத்துலையாவது கேட்கணும். பட் இது எல்லாமே நடந்தால் தானே அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு இடத்த போய் நோக்கி நகரும். இது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும்? நீங்கள் சொல்கிற ஃபயர் இந்த ஃபேனட்டிக்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்களே, இதே தான் எம்ஜிஆருக்கு இருந்தது 72. ஆனால் அவர் இந்த மூத்த தலைவர்கள் ஆலோசனை எடுத்துக்கிட்டு அவர் எம்ஜிஆரை அட்வைஸ் பண்ணார், எம்ஜிஆர் வந்து வழிகாட்டினார், எம்ஜிஆர் நெறிப்படுத்தினார். எம்ஜிஆருக்கு வந்து விசிலடிச்சாங்க குஞ்சுகள் தொண்டர்கள் கிண்டல் பண்ணவங்க திமுக. எம்ஜிஆரோட கட்சியினரை, ரசிகர்களை, தொண்டர்களை விசிலடிச்சாங்க குஞ்சுகள் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி தான் முரசொல்லில் எழுதியிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் மாற்றினார், அரசியல் மயமாக்கினது எம்ஜிஆர் ஆக்கினார். எம்ஜிஆர் சொன்னார், மற்றவர்கள் சிந்தித்து கருத்தை பகிர்ந்தார்கள். செங்கோட்டையன் இங்கே சொல்வார், அதை விஜய் வெளிப்படுத்துவார், மக்கள் கேட்பாங்க. தொண்டர்கள் அரசியல் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. செங்கோட்டையனோட ஆலோசனை முழுக்க கேட்டுக்கிட்டாங்க.
இதுதான் கலைஞர் கருணாநிதியுடைய வெற்றிக்கு காரணம். பல பேரோட ஆலோசனைகள் கேட்பார், அவரும் சிந்திப்பார், வெளிப்படுத்தும் போது அவரை வெளிப்படுத்துவார். கலைஞர் சொல்லிட்டாருன்னு கேட்பாங்க, எம்ஜிஆர் சொல்லிட்டாருன்னு கேட்பாங்க, ஜெயலலிதா அம்மா சொல்லிட்டாங்கன்னு கேட்பாங்க. அதுதான். அப்போ இவங்கெல்லாம் எல்லாருடைய யோசனைகளையும் கேட்டுக்கிட்டு எது சரின்னு முடிவு பண்ணி அதை எப்படி சொல்லணுமோ விஜய் சொன்னாலும் தொண்டர்கள் கேட்பாங்க. அதுதான் நடக்குது. அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கரூர் சம்பவத்துக்கு காரணமே இந்த தவறான அந்த தொண்டர்களுடைய அதீதமான தொண்டர்கள் சொல்ல மாட்டேன், நான் ரசிகர்கள் தான் சொல்ல, அந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவதற்கு செங்கோட்டையன் உதவுவார் அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போது ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணப்படுதில்ல, டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி எல்லா மேடைகள்லையுமே விஜய் அதை தானே சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போது ஏடிஎம்கேவை அதனுடைய ஃபேஸ், அதாவது ஃபேஸ் அப்படின்னா அந்த கட்சிக்கு உண்டான அந்த மாசை கம்மி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை விஜய் தொடர்ச்சியாக பண்ணுறது தான் இந்த செங்கோட்டையன் மாதிரியான சீனியர்களை தான் கட்சி பக்கம் இணைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கட்சியினுடைய ஓட் பேங்க் ரிலேட்டபிளான விஷயங்களை குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? அப்படி நேராக பார்க்கல. விஜய் நாளைக்கு என்னன்னு பார்க்குறாரு. இப்போ உடனடியாக அதிமுகவை அவருக்கு பகிச்சுட்ட விமர்சனம் பண்ணது குறைவு, 1-2 கூட்டணியை பற்றி பேசியிருக்காரு, பாஜக கூட தான் பேசியிருக்காரு. ஆனால் ரொம்ப அவர் கூர்மைப்படுத்துவது திமுகவை தான். திமுகவை நம்ம எதிர்க்கணும், எந்த ஆயுதம் கிடைச்சாலும் வச்சுக்கணும், இதுதான் அவரோட பாலிசியாக நான் பார்க்குறேன். அதனால் தாவேக்கா மட்டும் செங்கோட்டையன் மட்டும் இல்லை, நாளைக்கு டிடி விஜயநகரன், ஓபிஎஸ், சசிகலா பண்ணுற யார் வந்தாலும் அவர் எடுத்து பாரு. நம்ம கட்சி இவங்கெல்லாம் அரசியலில் இருந்திருக்காங்க, இவங்களுக்கு அனுபவம் இருக்குது, இவங்களுக்கு ஒரு பார்வை இருந்திருக்கு, வெற்றி தோல்விகளை பார்த்துருக்காங்க. ஆகையினால இவங்களுக்கு இருக்க ஆர்கனைசேஷன் எப்படி செட்டப் பண்ண தெரியும், க்ரௌட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியும், இதெல்லாம் இவங்களெல்லாம் வச்சுக்கலாம் நினைப்பாரே தவிர அதிமுக பற்றி அவர் பெருசாக அதிமுக பாஜக 2 பேரையுமே பெரிய எதிரியாக அவர் கருதவில்லை. காங்கிரஸ் உள்பட காங்கிரஸ் வலிமிழந்து வருகிறதுனால அது பிக்சர்லேயே இல்லை. அவருடைய முழு எய்ம் திமுக எதிர்த்து களம் ஆட வேணும். நான் இன்னும் ஒரு படி மேலே நினைக்கிறேன். என்னன்னா பல 3வது அணி தொடங்கிய பல பேர் கடந்த காலங்களில் 1989 தொடங்கப்பட்ட பாமகவில் இருந்து இன்று வரை மாற்று அணியாக வர்றவங்க சொல்கிறவங்க எல்லாருமே தாங்கள் தான் இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு நினச்சி போட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே தனித்து ஒரு தேர்தலை களம் காணுவார்கள். எல்லாருமே முதல் தடவை களம் காணும்போது தங்களோட பலம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். பாமக, மறுமலர்ச்சி திமுக, தேமுதிக, மக்கள் நீதி மையம், இவங்க எல்லாமே. நாம் தமிழர் விட்டுட்டுங்களே, நாம் தமிழர் வரேன், நாம் தமிழர் இன்னும் மனம் மாறலை. நான் சொல்ல வர்றதுக்கு என்ன காரணம்னா அதை தவிர்த்ததுக்கு என்ன காரணம், இவங்கெல்லாம் ஒரு தேர்தலில் தனித்து போட்டிட்டாங்க, தங்களோட பலம் என்னன்னு தெரிஞ்சவருக்கு அதுக்கேற்ப அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது கூட்டணியில் சேர்ந்தாங்க. எல்லாருமே மறுமலர்ச்சி திமுக பாமக தனித்து போட்டியிட்டது பிறகு அதிமுகவோட சேர்ந்து முதல் முறையாக, அதுக்கு பிறகு அடுத்தடுத்து அப்படியே வந்தாங்க. தேமுதிகவும் அப்படித்தான். மறுமலர்ச்சி திமுக மக்கள் நீதி மையம் தனித்து போட்டிட்டாங்க, திமுக அணியில் சேர்ந்துட்டாங்க. விஜய் இந்த முறை தனித்து போட்டிட்டு இப்போ பலம் வளருன்னு பார்க்கணும். ஒருவேளை எம்ஜிஆர் மாதிரி எனக்கு செல்வாக்கு இருக்குன்னா அப்படியே போவோம், இல்லைன்னா நம்ம கல சூழலுக்கு ஏற்ப எந்த அணியில் சேரணுமோ சேருவோம். அப்படி தான் அவர் நினைக்கிறாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எம்ஜிஆர் காலத்தில் வேறு, எம்ஜிஆருக்கும் இந்திரா காங்கிரஸ் கூட நல்ல ஒரு நட்பு இருந்தது. ஆனால் தனித்து களம் காண்டபோது முதல் முறையாக தனித்து களங்கண்ட இடைத்தேர்தல்களில் எல்லாம் வெற்றி கண்டதுனால அவர் துணிஞ்சு இனிமேல் நான் தனி கட்சின்னு போயிட்டார். ஆனால் அது நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கல, சட்டமன்ற தேர்தலில் ஒரு முறை தான் 1980. அப்போது நிலைமை வேறு. அது எம்ஜிஆருக்கு எதிரான தீர்ப்பு அல்ல, காங்கிரஸுக்கு ஆதரவான தீர்ப்பு, இந்திரா காந்திக்கு ஆதரவான தீர்ப்பு. அது பலன் திமுக போச்சு. மற்றபடி திமுக அடுத்த தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைச்சது. அது 1980 மக்களவை 79 மக்களவை தேர்தல், 80 சட்டப்பேரவை தேர்தல். முதல்ல மக்களவை தேர்தலில் எம்ஜிஆர் கட்சி தோல்விப்பட்டது. பெரிய வித்தியாசம் கிடையாது, நேரோ மார்ஜன் தான். அப்போ இந்திரா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி, அதிமுக தனித்து போட்டியிட்டது, ஜனதாவோட சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். பெரிய அளவு மாற்றம் ஏற்படுதில்லை. சட்டப்பேரவை தேர்தலில் எம்ஜிஆர் தனித்து போட்டியிட்டார், மகத்தான வெற்றி பெற்றார். அப்போது இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்த திமுக படுதோல்வி அடைஞ்சது. ஸோ இதுதான் பொசிஷன். ஸோ இந்த முறையை விஜய் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தோணுதுன்னா, தனித்து போட்டியிடுவோம், நம்ம பர்சன்டேஜ் காட்டிடுவோம். ஒருவேளை நல்ல பர்சன்டேஜ் நமக்கு நிறைய அதிர்ஷ்டமாக 120 சீட்டு இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைச்சு இந்த தனி கட்சியாகவே போயிட்டே இருப்போம். இல்லைன்னா சரி நம்ம யாருக்கோ ஸ்பாய்லர்னால்
இனிமேல் கூட்டணியில் நம்ம சேர்ந்துக்கிட்டு நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கான அணுகுமுறையாக தான் நான் பார்க்கிறேன். செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக கட்சியிலையும் போஸ்டிங் சீட்டும் நிச்சயமாக எம்எல்ஏ சீட்டும் கண்டெஸ்ட் பண்ணுவார். அதில் அவர் வெற்றி பெறுவார். சில விஷயங்கள்லாம் நாம் வந்து இப்போ அரசியலும் இருக்கட்டும், செங்கோட்டையர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனியாக நின்னா கூட ஜெயிப்பார். அப்படிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு அந்த ஏரியாவில் இருக்குது. அதனால் அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதுக்கு ஒன்றும் விஜய் மறுக்கப் போவதில்லை. கட்சியிலும் அவருக்கு உரிய அந்தஸ்து கொடுப்பார். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்பர் 2வாக இருக்கணும். நாவல் நெடுஞ்செழியன் மாதிரி, நாஞ்சில் மனோகரன் மாதிரி நம்பர் 2வாக இருக்கணும்னு விரும்புகிறாரு செங்கோட்டையன். அதை அப்படியே இருந்து நம்ம அரசியலில் பயணத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் விஜய் அணுகி எனக்கு செகண்ட் போஸ்ட் கொடு அப்படின்னு. திமுகவை அவர் ஏற்காததுக்கு பல காரணங்களில் முதன்மையான காரணம் இதுவும். அங்கே போனால் 10ஓட 11 சேரும். அப்புறம் கொங்கு மண்டலத்தில் 3 பேர் இருப்பாங்க. முத்துசாமியா, செங்கோட்டையனா, செந்தில் பாலாஜியார். இது எல்லாத்தையும் விட அவருக்கு விசுவாசம் திமுக மீது அவருக்கு ஒரு இது இயல்பாக வர்றது கஷ்டம், இயல்பாக சேருவது கஷ்டம். இது எல்லாமே காரணம் தான். திமுகவில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது, அதனால வந்து சேரல. பட் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தன்னுடைய தலைவராக விஜயை ஏற்று அதன்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை நான் என்னதான் இருந்தாலும் சீனியர், உங்களுக்கே நான் அறிவுரை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டியில் செயல்படுவாரா? அப்படி போக மாட்டார். நான் எப்படி பண்ருட்டியார் வந்து கேப்டன் விஜயகாந்த் இருந்தாரோ அந்த மாதிரி தான் இருப்பார். அட்வைஸ் கொடுப்பாரு. எனக்கு உண்டான மரியாதை கொடுத்துருங்க, நான் ஒன்றும் உங்கள் போஸ்ட்டுக்கு ஆசைப்படுமா, அதை கட்சி தலைமைக்கு நான் அதுக்கெல்லாம் படுற ஆள் கிடையாது. எடப்பாடி இடத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி தெரிஞ்சது எங்கே இருக்கும்போது. இல்லை அது நடக்கலை. நடந்தது ஆக்சுவலாக செங்கோட்டைக்கு தான் முதல்ல ஆஃபர் வந்தது. அதை வேண்டான்னு மறுத்தார். அவருக்கு அந்த விருப்பம் இருப்பதாக தெரியலை. அநேகமாக என்னோடய ஆலோசனைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதை விஜய் ஏற்கக்கூடும்னு நினைக்கிறேன். அவர் அப்படி ஏற்றால் அவர் அரசியலில் வெற்றி பெறுவார், இல்லைன்னா இல்லை, அப்படி தான் படுத்துக்கணும். அப்போ வந்து இதாக தலைவராக ஏற்றுப்பார். தலைவராக ஏற்றுப்பார், இயல்பு தான். ஏன் கேப்டன் விஜயகாந்தை அவருக்கு அதுக்கு முன்னாடி பண்ருட்டியார் வந்து எத்தனை கட்சி மாறி வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி திமுக, அதுக்கப்புறம் மதிமுக, மதிமுக இல்லை பாமக, அதுக்கப்புறம் தேமுதிக அப்படிங்கிற. ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரே கட்சி தான் 50 வருஷம். இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ நம்ம தலைவராக விஜய் அப்படிங்கிற ஒருத்தரை ஏற்றுக்கணும்னா அந்த மனநிலை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இல்லை அது ஒத்துப்பாங்க. ஏன்னா இப்போது இந்தியாரோ ஜெயலலிதா இல்லை, அவர்கள் உண்டான மரியாதை அப்படியே இருந்துட்டு இருக்கும். மறைந்தவர்கள் இதனால விஜய் அதை ஒரு பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவரும் எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்டாரு. அதனால் அது ஒரு பெரிய நெருடலாக இருக்காது. அது பாட்டு சுமூகமாக தான் போயிட்டுருக்கு. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரியலன் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.